அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 4 சமச்சீர்தன்மை பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கொடுக்கப்பட்டுள்ள கோட்டினை பொறுத்து பின்வரும் படங்களை எதிரொலிப்பு செய்க. ஒரு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த கோடு. எதிரொலிப்பு அப்படின்னு சொன்னதுனால இந்த கோடு தான் மிரர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதிரொலிப்பு இதற்கான டெஃபினேஷன் முன்னாடியே பார்த்தோம். ஒரு பொருளை கண்ணாடியில் காண்பிக்கும் பொழுது ஆடியில் கிடைக்கும் அப்பொருளின் பிம்பத்தை எதிரொலிப்பு என்கிறோம். இப்போ இந்த கோட்டினை கண்ணாடி அல்லது ஆடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ லெட்டர் பிக்கு முன்னாடி கண்ணாடி வச்சோம்னா கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் தான் எதிரொலிப்பு. இப்படி கண்ணாடி வைக்கும்போது கண்ணாடியில் என்ன தோன்றும் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி இந்த இடத்துல வரையணும். அதே மாதிரி முக்கோணத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல மிரார் இருக்குது. ஸோ மிராரில் எந்த மாதிரியான பிம்பம் விழும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி வரையணும். லுக் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மிரார் இந்த இடத்துல இருக்குன்னா இதனுடைய மேலே நாம் வரையணும். பொதுவாக ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நின்று உங்களுடைய வலது கையை தூக்குனீங்கன்னா மிராரில் இடது கையை தூக்குற மாதிரி தெரியும். அதே கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுடைய வலது பக்கம் ஒருவர் நின்னாங்கன்னா ஆடியில் அதாவது கண்ணாடியில் உங்களுக்கு இடதுபுறத்தில் நிற்பது போல தோன்றும். ஆகவே எதிரொலிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வலது இடது இடமாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல் படத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். லெட்டர் பி, அதனுடைய வலதுபுறத்தில் மிரார் இருக்குது. இப்போ மிராரில் எப்படி இருக்கும்? வலது இடது சேஞ்ச் ஆகிடும். இப்போ மிரார் அப்படின்னாவே வலது இடது என்று சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த பிக்சருடைய இடது பக்கத்தில் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. அப்போ நம்ம வலது பக்கத்தில் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கணும். அடுத்தது இந்த செமி சர்க்கிள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மிராரை பார்த்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இப்போ லெட்டர் பி இதனுடைய எதிரொலிப்பு படம் இதுதான். அடுத்தது ஒரு சமபக்க முக்கோணம். முக்கோணத்தின் உச்சி வலது பக்கம் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம இடது பக்கம் பார்க்குற மாதிரி வரைஞ்சிக்கணும். அவ்வளோதான். அடுத்தது ஒரு வார்த்தை லுக், LOOK. மிராருக்கு பக்கத்தில் கே இருக்குது. ஸோ லெட்டர் கேக்கான மிரார் இமேஜ் நம்ம வரையணும். கே கண்ணாடியில் பார்த்தா நமக்கு இப்படி தான் தோணும். லெட்டர் ஓ சேம் ஓ மாதிரி தான் இருக்கும். லெட்டர் எல் வந்து மிராரில் பார்க்கும்போது இப்படி இருக்கும். ஒரு வார்த்தையின் எதிரொலிப்பை எழுதும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் LOOKன்னு இருக்கும். நாம் எல்க்கான மிரார் இமேஜ் அடுத்து OOK அப்படின்னு போடக்கூடாது. மிராருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? கே. அப்போ அதனுடைய எதிரொலிப்பு படத்தை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் போகணும். அடுத்து இங்கே பாருங்கள், கண்ணாடி மேலே இருக்குது. இப்போ கீழே மேலே அப்படிங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகும் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிரார் சைடில் இருந்தால் வலது இடது, மிரார் மேலே இருந்ததுன்னா மேலே கீழே அப்படிங்கிறது மாறும். இப்போ பாருங்கள், இந்த படத்துடைய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே இருக்குது. அப்போ அது என்ன ஆகிடும்? ஆடிக்கு பக்கத்தில் கீழே வந்துடும். அடுத்து இப்படி ஒரு வடிவம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு திரும்புது. ரைட்டு வலது இடது கண்டிப்பாக மாறாது, பட் மேலே கீழே அப்படிங்கிறது தான் மாறும். இப்போ இந்த படத்தின் எதிரொலிப்பு இப்படி தான் இருக்கும். 8ஆம் வகுப்பில் என்எம்எஸ் தேர்வில் மேட் அப்படிங்கிற தலைப்பில் மிரார் இமேஜஸ் வரும். ஸோ இந்த தலைப்பை மாணவர்கள் நல்லா கவனிக்கணும். எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.